கடலுக்கு வந்தவன் 10 வருஷமோ 5 வருஷமோ வருஷக்கணக்காக நீங்கள் தண்டனையை போட்டால் என்ன செய்வீங்க வீட்டுகளில்? மீனவர்கள் என்றாலே படிப்பு கம்மியாக இருக்குங்க. சரிதா? இதுதான் முக்கியமான விஷயம். மீனவர்களுக்கு வந்து படிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆமாம், அப்படி படிப்பு கம்மியான ஆளுக்கு மீனவர்கள் வந்து பெரிய சிபிஎஸ் பார்க்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பெரிய சிபிஎஸ் பார்த்தா தான் அந்த எல்லை பாடுறது நமக்கு தெரியும். எல்லை கோடு வருது, அதில் வந்து ரோஸ் கலரில் ஒரு கோடு வரும் மக்களே. அந்த ரோஸ் கோடு வர்ற இடத்துல நம்ம அந்த ரோஸ் கோட்லேருந்து நம்ம 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இப்போ தள்ளி கிடக்குறோம். நாங்கள் பெரிய சிபிஎஸ் வச்சுருக்கனால நிறையா பேர் பார்த்திங்கன்னா பெரிய சிபிஎஸ் தெரியாத ஆளுங்க, சிபிஎஸ்ஸும் தெரியாத ஆளுக்கு, சிபிஎஸ்ஸை வைக்காமலாம் லட்சக்கணக்கான பேர் தொழில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மீனவ மக்கள். அப்படி ஒரு அமைப்பு மக்கள் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்ச மக்கள் இருக்காங்க. எல்லா விஷயமும் தெரிஞ்ச மீனவ மக்களும் நிறையா பேர் இருக்காங்க. ஆமாம், அப்படி எல்லாமே தெரிஞ்சு பெரிய சிபிஎஸ்லாம் தெரிஞ்சவங்களுக்கு தான் அந்த எல்லா கோடுன்னு சொல்கிறதே நமக்கு தெரியும். ஏன்னா அது வந்து சேட்டலைட் மூலியமாக போட்ட கோடு. தெரியுதா மக்களே? சேட்டலைட் மூலியமாக இருக்குது. சேட்டலைட் மாதிரியே பெரிய ஒரு ஒரு பொருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை பார்த்து நம்ம நிப்பாட்ட முடியும். அப்படி கடலுக்குள்ளே அந்த எல்லையே தெரியாமல் இருக்க சொல்லும்போது, எதுவுமே தெரியாமல் இருக்க சொல்லும்போது மீனவ மக்கள் நீரோட்டம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு நாள் வந்து நீரோட்டம் ஒரு நாள் வந்து மேற்கு வாக்கு இழுக்கும், ஒரு நாள் கிழக்கு வாக்கு இழுக்கும். அப்படி தான் நீரோட்டம் ஓடும் அதிகபட்சம். அப்படி ஓடும்போது ஒரு நேரம் நம்ம எல்லைக்கோடுக்குள்ளே நம்ம பாருக்கிட்ட விட்டோம்னாலும் கிழக்கு வாக்கு போனால் அவங்க இலக்கில் போயிடும், மேற்கு வாக்கு வந்து நம்ம இலக்கில் வந்துடும். இந்த மாதிரியா சூழ்நிலையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இதையெல்லாம் கணிக்கவே முடியாது. இப்படி யதார்த்தமாக நடக்கிற சம்பவங்களில் தான், கடலில் யதார்த்தமாக நடக்கிற சம்பவம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட சம்பவத்தில் இங்கே மீனவ மக்களில் நிறையா பேர் இளைஞர் மக்கள் எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஏன்னா எங்களுக்கே தெரியாது நீரோட்டம் இப்படி போகிறதுலாம் வந்து சிபிஎஸ் கருவி இருந்தால் கண்டுபிடிச்சிடலாம். சிபிஎஸ் கருவி இல்லாத ஆட்களுக்கு, சின்ன கருவி வைக்கிறவங்களுக்கு அந்த எல்லை கோடு தெரியாது. அப்படின்னு சொல்லும்போது நம்ம அளவுட்ருக்கோம், நீரோட்டத்துக்கு போயிட்டு வச்சுங்களேன், அதில் ஒரு தடுப்பு சோறு மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வலை போனாலும் படகு போனாலும் தடுப்பு சோறில் முட்டி திரும்பி வந்துடுவோம். அதில் தான் எதுவுமே இருக்காதே, யாருக்கும் தெரியவும் செய்யாது. நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தான் பாருமே தெரியும். அப்படின்னு தெரியும்போது சிபிஎஸ்ஸே இல்லாத மக்கள் வந்து நம்ம அதில் மடியை போட்டோம், அந்த மடியை வாங்கிட்டு தான் போக முடியும். வலை போட்டிருக்கோம், நீரோட்டத்துக்கு வலிஞ்சு போயிட்டுனா அந்த வலையப்பெல்லாம் பிடிச்சி வாங்கிட்டு வந்தால் தான் நம்ம வர முடியும். ஏன்னா வலையை போட்டுட்டு வந்துட்டோம்னா வீட்டுக்கு வந்து என்ன பொருளாதாரம் இல்லாமல் வந்து என்ன செய்ய முடியும்? ஸோ அதுக்கு நம்ம கடல்லே போயிடலாம். பொருளாதாரத்தை விட்டுட்டு கரையை விடுறதுக்கு நம்ம கடல்லே போனால் கூட பிரச்சனை இல்லை. அதுதான் மீனவருடைய வாழ்க்கை. அப்படி யதார்த்தத்துக்கு 4 நாளைக்கு 3 நாளைக்கு போயிட்டா கூட அதை ஒரு குத்தமாக வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டு போய், அந்த அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறதுல தான் முக்கியமான விஷயமே இருக்குது. இப்போ நம்ம பேச வர்ற விஷயமே அதுதான். அரெஸ்ட் பண்ணது எப்படின்னா, முன்ன அரெஸ்ட் பண்ணாங்க 1 மாதம் 2 மாதத்தில் விட்டாக கொண்டாக இருந்துச்சு, போச்சுன்னு சரி. இப்போ நம்ம தளபதி கச்சதீவை மீட்டு கொடுத்துருங்க மீனவர்களுக்கு, அதையா செய்யுன்னு சொன்னாங்க. கச்சதீவை மீட்டு கொடுக்கறது வந்து அது ஒரு வரப்பிரசாதம் மாதிரியா ஒரு விஷயந்தான். ஆனால் அதை விடையும் மேல்மையான விஷயம் மீனவர்களுக்கு இப்போ போட்டிருக்க தண்டனையும் கோடிக்கணக்கில் காசையும் அவதாரத்தையும் போட்டிருக்கிறதுலாம். நாங்களாம் என்ன ஒரு நாளைக்கு போனால் 500 ரூபாயோ 1000 ரூபாயோ கிடைக்கும் கடலுக்கு போனால். அந்த 500 ரூபா 1000 ரூபாய்க்கு ஆண்டி கோடிக்கணக்கில் அவதாரத்தை போட்டால் நாங்களாம் எங்கே போய்யா கட்ட முடியும்? இப்படிலாம் தண்டனையும் இப்படிலாம் அவதாரத்தையும் போட்டால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? எப்படி 15 நாள் இருந்துச்சு, 1 மாதமாச்சு, 3 மாதமாச்சு, 6 மாதமாச்சு, 1 வருஷம் 2 வருஷம், இப்போ 10 வருஷம் வரையும் தண்டனை சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டால் எங்கள் வீட்டுகள்லாம் அப்படியே நாண்டுக்கிட்டு தான் நிற்கணும் போல. ஏன்னாப்பா நான் கடலுக்கு வந்தவன் கரையை ஒரு நாள் போட்டாலே அங்கே வீட்டில் சோறு ஏறாது. அந்த சூழ்நிலை இருக்கு. பிள்ளைகளே எங்களை பார்க்கலாம் அந்த அளவுக்கு தவிச்சிரும். கடலுக்கு வந்தவன் 10 வருஷமோ 5 வருஷமோ வருஷக்கணக்காக நீங்கள் தண்டனையை போட்டால் என்ன செய்வீங்க வீட்டுகளில்? இல்லை மீனவர்கள்லாம் உண்மையிலே வாழ்கிறதா சாவுறதான்னு சொல்கிற சூழ்நிலையில் தான் எங்கள் மீனவர் வாழ்க்கை போகுது. ரொம்ப திண்டாட்டம். எல்லாம் கூட மீனவர் நிறையா பேர் இருக்காங்க. ஆனால் இப்போ எங்கள் ஊர் இருக்குமே, ராமேஸ்வரம் நாகப்பட்டினம் இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாம் கூட நெருக்கி இருக்கிறவங்க நாங்கள்லாம். சரிதா? இந்த பகுதியில் உள்ள மீனவர்களுக்கு ரொம்ப போராட்டமாக இருக்கும். குறுகிய இடத்துல வந்து நாங்கள் தொழில் பார்த்தாலும் அத்துமீறி நீரோட்டத்துக்கு சில படகுகள் போகிறதையும் பறிமுதல் செஞ்சு சரி எல்லைக்கோருக்குள்ள வந்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி 2 அடி அடித்து அனுப்பிவிட்டா கூட பிரச்சனை இல்லை. ஆமாம், கொண்டு போய் தண்டனையின் பேரில் அவங்க செய்கிறதே வேறு. தண்டனைன்னு சொல்கிறது ஒருத்தோட திருத்துறதுக்கு
ஒரு 10 நாள் 15 நாளுக்கு வச்சு 1 மாதம் வச்சு அனுப்புறது வேறு. அவங்க தண்டனைன்னு சொல்கிறது பேரில் ஒரு முரட்டு தீர்மானத்தையே செஞ்சு இப்படி போட்டால் தான் இவங்க மீனவ நிலத்தையே அழிக்கலாம்னு சொல்கிற ஒரு நோக்கத்தில் இந்த தீவுலேருந்து காலிவினி போயிடுவாங்க ஒரு நோக்கத்தில் பண்ணுற மாதிரி தெரியுது. இந்த 10 வருஷம் 5 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் தண்டனை தான். இதில் வேறு கோடிக்கணக்காக அவாரத்தை போட்டால் 100 ரூபாய்க்கு வழி இல்லாதவன் தான் மீனவன். அந்த நாடு கடலுக்கு போய் கரையை ஓட்டு வீட்டுக்கு போட்டால் வீட்டில் என்ன நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சோதனைக்குள்ளே வேதனையான ஒரு நேரத்தில் வாழ்ந்துக்கிருக்கோம். அதனால் கச்சதீவை மீட்டு கொடுக்குறீன்னு சொல்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். அதை விட மீனவர்களுக்கு கச்சதீவு எல்லைப்பாடுக்குள்ளே இருக்குது. அந்த எல்லைப்பாடுலேருந்து கச்சதீவை மீட்டு கொடுக்குறதோடு சேர்த்து எங்களுக்கு தொழில் பார்க்குறதுக்கு பிரச்சனை இல்லாமல் ஆக்கணும். ஃபஸ்ட்டு மீனவர்களில் பிடிச்சாலோ கொண்டாலோ ஒரு சத்தம் போட்டோ ஒரு அடி அடித்து கூட நீங்கள் அனுப்புறது எங்களுக்கு வேறு. சரி, ஒரு பயத்தோடய நாங்கள் தொழில் பார்ப்போம், வந்தாங்கன்னா அடிப்பாகலன்னு சொல்லி பயத்தில். ஆனால் எங்களை கொண்டு போய் சொல்லுவோம்ல, தூக்கு தண்டனை எதிரிக்கு தூக்கு தண்டனை அல்வா சாப்பிட்ற மாதிரியா. ஆனால் ஆயுள் தண்டனை அதை விட மேலே. சரிதா? ஏன்னா தப்பு செய்கிற இன்றைக்கே செத்துட்டான்னா தான் அவனுக்கு ஒன்றுமே இல்லையே, அவன் அனுபவித்து சாப்பிட்றது தானே ஆயுள் தண்டனை போடுறிய. அந்த மாதிரியா இன்றைக்கே நீ சுட்டு கொண்டா இன்றைக்கோடு போயிடுறேன், என்னத்தையே நீங்கள் கொடுக்குற 1 லட்சம் 2 லட்சத்தையும் என் குடும்பமாக வாழ்ந்துட்டு போயிடுறேன். என்னையே கூட்டு போய் 10 வருஷம் தண்டனையில் போட்டுட்டீங்கன்னா நான் என் குடும்பம் டெய்லி 10 வருஷத்துக்கு நான் இங்கேருந்து சாப்பிடாம சாவ, அது அங்கேருந்து சாப்பிடாம சாவ, வாழ்க்கை எப்படி இருக்கு திண்டாட்டமாக போயிடும். அதனால் கச்சதீவு மீட்டு கொடுக்குறத விடையும் மீனவர்களுடைய பிரச்சனைக்கு என்ன செஞ்சால் சொல்யூஷனாக இருக்குன்னு பார்த்து அரசு செஞ்சுன்னா செமையான ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி தருணத்துக்கு மீனவர்களுக்கு என்ன செஞ்சால் அந்த பிரச்சனையை குறைக்கும், அதை தெரிஞ்சு நமக்கு உதவுறதுக்கு பாருங்கள். நிறையா விஷயங்கள் இருக்குது எங்களுக்கு செஞ்சால் சரின்றதுக்கு. அதில் கச்சதீவை மீட்டு கொடுக்குறதையும் பிரச்சனை இன்றைக்கி நடக்கிற பிரச்சனையெல்லாம் எத்தனாயிரம் போட்டு எத்தனாயிரம் மக்கள் அங்கே இருக்காதுன்னு சொல்லி கணக்கு இல்லாமல் போயிட்டுருக்கு. அதனால் அதுகளை கொஞ்சம் குறைக்கிற அளவுக்கு அமைப்பு பண்ணி கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம இன்றைக்கி சூழ்நிலைக்கு எங்கள் இல்லப்பாடுட்டு 5 மைல தள்ளி நாங்கள் கிடக்க பார்த்துங்க. நம்ம இல்லப்பாடுக்கிட்ட இல்லப்பாடுன்னு சொல்ல அவங்களுக்கு ஒன்று தான் நமக்கு ஒன்று தான் இடையில இருக்க வச்சுங்களேன். அவங்களும் வரணும் நம்மளும் போகணும். ஆனால் நம்ம இல்லப்பாடுக்கிட்ட போகும்போது அவங்க பார்த்தாலே தூக்கிட்டு போயிடுவாங்க. புரியுதா? நம்ம எல்லப்பாரு தான் அவங்களுக்கே இருக்குது. அது எல்லப்பாருக்கிட்ட நம்மளும் போய் தொழில் பார்த்துட்டு பார்த்தாலே தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால நம்ம எல்லப்பாருக்குள்ள 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் உள்ள தொழில் பார்க்குற சூழ்நிலை ஆகிட்டு. மக்களை இதான் இன்றைக்கி நிலவரம். பாமன் ராமேஸ்வரத்து மக்களோட நிலவரம். ஓகே மக்களே, உங்களுக்கு பிடிச்ச கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம பேசியிருக்கிறது சில கருத்துக்கு நமக்கு தெரிஞ்சதை பேசியிருக்கோம். தப்பாக இருந்தாலும் மன்னிச்சுக்கிறீங்க. தெரியாத உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்டில் சொல்லுங்கள். என்னென்ன விஷயம் செஞ்சால் மாற்றுக்கருத்து ஆகலாம்னு சொல்கிற விஷயம் உங்களுக்கு தோணுனா அதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம கலை டைம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம், பாய்.